நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே பட்டணத்துக்கு ரட்சிப்பை கேட்கிறோம் தகப்பனே. கொண்டு வாப்பா இந்த பட்டணத்தை ரட்சியும் ஆண்டவரே. ஏது உண்டு பங்கும் நீதானையா இப்போது மோடு இருக்கின்றே வலக்கர பிடித்து தாங்குகிறேன் எப்போதும் மோடு இருக்கின்றே வலக்கர பிடித்து நான் ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீதானே ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. கரங்களை உயர்த்தி ஆசையெல்லாம் நீதானையா என் ஆசை நீதாப்பா. நீங்களே பாட வேண்டும். ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதான் ரட்சகரே
மாத்திரம் போதும் ஆண்டவரே. என் தேவையெல்லாம் நீ தாப்பா. இயேசு இருந்தாலே போதும். சமாதானம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, சந்தோஷம் உண்டு, திருப்தி உண்டு, விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு. அவர் இருந்தா எல்லாமே உண்டு. சில பேர் நினைக்கிறாங்க என்னிடத்து பணம் இருந்தா எல்லாமே கிடைச்சிடும், பணம் வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியும். உண்மையிலே சொல்றேன், எத்தனையோ கோடி கணக்கான சம்பாதிச்சு அப்படியே அதை என்ஜாய் பண்ண முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. லட்சக்கணக்கான பல பணத்தை செலவு பண்ணி அந்த ஒரு பெட்டை வாங்கி வச்சிருப்பாரு, ஏசி ரூம் இருப்பாரு, சூப்பர் இன்டீரியர், ஆனாலும் படுத்த தூக்கம் இல்லை. நாமெல்லாம் எப்படி பஸ்ஸில் உட்கார்ந்து போனாலும் பஸ்ஸிலே தூங்கிடுவோம். அவருக்கு அதுவும் இல்லை. தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய பணம் இருக்கிறது, எது வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். பட் பிபி இருக்கிறது, உப்பு சாப்பிட முடியாது. சுகர் இருக்கிறது, டயபெட்டிக்ஸ், சர்க்கரை சாப்பிட முடியாது. கொலஸ்ட்ரால் இருக்கிறது, ஆயில் சாப்பாடு தின்ன முடியாது. நீங்களும் நாங்களும் என்ன வேணும்னா தின்னலாம். இதெல்லாம் தேவனுடைய கிருபை. பணம் இதெல்லாம் வாங்க முடியாதுங்க. பணம் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது, பண சந்தோஷத்தை வாங்க முடியாது. வேதம் சொல்ல இருக்குது, பணம் எல்லா தீமைக்கும் காரணம் என்று. நமக்கு இப்ப என்ன தேவை? அப்போ நமக்கு இயேசு, அவர் மாத்திரை இருந்தா போதுங்க, எல்லாம் தானே வந்துடும், தானே வந்துடும். அப்பா இயேசுப்பா நீ இருந்தா போதும், என் பக்கத்துல நீ இருந்தா போதும். அப்பா நீ இருந்தா நான் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பேன். எங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எந்த தேசம்? நீ இருக்கிற வீடு அந்த தேசமாய் மாற வேண்டுமானா இயேசு இருக்க வேண்டும். நீ இருக்கிற பட்டணம் அந்த தேசமாய் மாற வேண்டுமானா நீ இருக்க வேண்டும். அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்கப்பா, என் ஆசையெல்லாம் நீ தாப்பா, உங்க தவிர எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாண்டவரே. என் வாழ்க்கையில உன் பின்னாடி மட்டும் தான் நான் ஓடுவேன் ஆண்டவரே, வேற எதையும் பின்னாடி நான் ஓட மாட்டேன். அவர் பின்னாடி யோகம் போடும் போது எல்லா நன்மை கிருபை உன் பின்னாடி ஓடும். அதுதான் சங்கீதம் 23 சொல்லுகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். முதல் வசனம், கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? நன்மை கிருபையும் என்னை பின்தொடரும் என்று. மேய்ப்பர் பின்னாடி போகும்போது நன்மை கிருபையும் பின்னாடி அப்படியே வந்துட்டு இருக்கும். I am chasing my dreams. என் கனசை நான் ஃபாலோ பண்றேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் அந்த ட்ரீமா இருந்தாண்டா உனக்கு தேவையே கிடையாது. எல்லாம் தானே உன் மடியில் வந்து உட்காரும். அவருடைய வழிகள் அதிசயம் அற்புதமானவர்கள். தாமதமானாலும் அது நன்மைக்கு எல்லாம் நடக்கும். Delay is not denial. அது நடக்கும். அவர் இருந்தா போதும். நீங்களே பாட வேண்டும். வாயை திறந்து கையை உயர்த்தி அவர் முகத்தை நோக்கி சொல்லுங்க, ஆசையெல்லாம் முழு மனத்தோடு பாடுங்க. பாடலாக அல்ல இது, இது ஜெபம், இது ஜெபம். உயிர்த்தத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஜெபம். இதுதான் உன்னுடைய ஒரு இதயத்தின் துடிப்போட ஆசை. இயேசுநாதா தேவையெல்லாம்
இது உன்னுடைய இதயத்தின் துடிப்பாய் இருக்க வேண்டும். தினம் தினம் இதே சொல்லுங்க, அப்பா எனக்கு நீ போதுவப்பா, நீ போதுமப்பா, நீ போகிற வழியில் அவர் காப்பார், நீ செய்கிற எல்லா காரியத்தையும் சக்சஸ் ஆகி மாற்றுவார், உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் அவர் நிரப்புவார். இது அவருடைய கேரண்டி. அல்லேலூயா. வேதம் சொல்லியிருக்கிறது, மேத்யூ 7th chapterல என்ன சொல்லியிருக்கிறது? நீ பரலோகத்தை தேடு, உனக்கு எல்லாமே உலகத்தில் கொடுக்கப்படும் என்று. அவரை தேடினா போதும், அவரை சேஸ் பண்ணா போதும், எல்லாம் வந்துடும் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பேட்டில் என்ன தெரியுமா? ஆங்ஸைட்டி. எல்லாம் டக்கு தானே வேணும், அப்போதான் வேணும், உடனே வேணும். அந்த ஆங்ஸைட்டியை ஜெயிக்க வேண்டுமானா அவரை முகத்தை மாத்திரம் நோக்கப்பா. யுவர் டைம் இஸ் பர்ஃபெக்ட் டைம் அப்பா. நான் கேட்கிற உடனே தந்தா அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு ரைட் டைமே கொடுப்பார், ரைட் டைம். உங்க பிள்ளை பிரேக்ஃபாஸ்ட்ல பிரியாணி கேட்டா நீங்க பிரியாணி கொடுப்பீங்களா? இல்லப்பா மத்தியானம் தரேன், காலையில் எல்லாம் சாப்பிடணும், தோசை சாப்பிடணும், மத்தியானம் பிரியாணி தரேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. அல்லேலூயா. அவர் நீ கேட்ட உடனே கொடுத்தா நீங்க கெட்டு போயிடுவீங்க. நம்ம உலகத்திலே பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் அப்பா தான் அவரை கெடுத்து இருக்கிறாரு, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவரை கெடுத்து இருக்கிறாரு, மோசம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அதே போல கேட்கிற உடனே கொடுக்க மாட்டார், உன்னை அதுக்காக ப்ரிப்பேர் செய்வார். நீ கேட்ட காரியத்தை அவர் கொடுக்க ஆசையோடு இருக்கிறாரு. பட் நீ அதை ஒப்புக்கொள்றதுக்கு அந்த கிருபை, அந்த 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 டேலண்ட், அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா? அந்த கெப்பாசிட்டி வர வரைக்கும் தேவனோட ப்ரிப்பேர் செஞ்சுட்டே இருப்பார். அல்லனா அந்த ஆசீர்வாதம் வந்து விழும் போது அந்த ஹேண்டில் செய்கிற அந்த பவர் இருக்குது. சிலருக்கு புகழ்ச்சி, இந்த என்ன சொல்றது, ஃபேம், வாட் யூ சே, ஃபேம், புகழ்ச்சினா என்ன? புகழ்ச்சி. அல்லேலூயா. அந்த புகழ்ச்சி வந்த உடனே அந்த புகழ்ச்சியை ஹேண்டில் செய்கிற அந்த டேலண்டே இல்லை. அல்லேலூயா. உடனே வீழுகிற பெரிய சடனாகி ஃபேமஸ் ஆகிற ஜனங்கள் அதே சடனாகி விழுந்துடுவாங்க. எதுக்கு? அந்த ஃபேமே, அந்த பணத்தை, அந்த சக்சஸை ஹேண்டில் பண்ண தெரியாது. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாருப்பா, நீங்க தைரியமாயிருங்க. பட் தினம் உங்க இருதயத்தினுடைய துடிப்பு, சொன்ன ஒரு துடிப்பு அது என்ன இருக்கணும் தெரியுமா? ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா, ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அல்லேலூயா. தேவையெல்லாம் இயேசுதான். அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய தேவை. ஏசப்பா தான் உங்களோட தேவை இருக்கணும். ஏசப்பா கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, பட் அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஒரு வாட்டி ஜிம்மில் போகும்போது அந்த ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார், 6 பேக் வருது ரொம்ப ஈஸி, பட் அதை மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அதே போலதான் ஏசப்பா கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, அவரை உள்ளத்துல மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அதனால எப்பவுமே இதே சொல்லிட்டு இருக்கணும்ப்பா, தேவையில்ல நீ தப்பா. பிசாசு காட்டுவார் பொய்க்காரன், அதை எடுத்துக்கோ, இதை கேட்டுக்கோ, அதை வாங்கிக்கோ, இதை எடுத்துக்கோ, அது நல்லா இருக்கிறது,
உனக்கு கண்ணுக்கு நல்லது தோந்து எல்லாம் அப்பா நீ தான் தேவையப்பா, இது உங்களுக்கு பிடிச்ச கொடுங்கப்பா. நான் பின்னாடி ஓட மாட்டேன், நான் உன் பின்னாடி ஓடுவேன். அது உங்களுக்கு பிடிச்ச நீ எனக்கு வாங்கித்தாப்பா, நீ எனக்கு கொடுப்பா, இல்லைன்னா எனக்கு தேவையில்லைப்பா. எனக்கு இருக்கிறத வச்சு நான் ஓட்டிட்டே இருப்பேன்ப்பா. அப்படி சொல்லும்போது அப்பாவே உன்னை நோக்கி சிரிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிறது, he delights in you. delights in you. சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போது அம்மா அப்பா கூப்பிடும்போது நம்மளை அவரை பார்த்து எப்படி சந்தோஷப்படுறது. பிள்ளை நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அப்படி நடக்க ஆரம்பிச்சிச்சு பேச ஆரம்பிச்சிச்சு எப்படி சந்தோஷப்படுகிறோம். அதே போல ஏசப்பா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிறார். நம்மளோட ஒரு நடப்பை பார்த்து சந்தோஷப்படுகிறார். நீங்க சர்ச்சில் வரும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். அதுதான் அவருடைய கேரக்டர். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார் தெரியுமா? தூதர்களை கூப்பிட்டு, கேப்ரியல் வா இங்க வா இங்க வா, வா பிள்ளை சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. அந்த பிள்ளை சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. அப்பாவுடைய இறுதி அவருக்கு. அதனால அவர் சொன்னாரு, என்ன நீங்க ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற தந்தையே, பரலோகத்தில் இருக்கிற அப்பா என்று சொல்லி ஜெபி. ஏன்னா அவருடைய ஆசை என்னை அப்பான்னு கூப்பிடணும். என்னை கடவுள் நல்ல, கர்த்தாவே நல்ல, தேவர் நல்ல, காடு நல்ல, அப்பா என்று கூப்பிட வேண்டும் என்று. கூப்பிடுங்க அப்பா என்று. உங்க இருதயத்தை கொடுப்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றிலும் நான் உண்மையே நேசிப்பேன் ஆண்டவரே, உண்மை மட்டும் நேசிப்பேப்பா. எனக்கு இருக்கிறது நீ மாத்திரமேப்பா. என் அக்க பக்கம் இருக்கிறதெல்லாம் நீ கொடுத்தது, பட் எனக்கு சொந்தமா இருக்கிறது நீ மாத்திரம். நீ மாத்திரம். இருதயத்தை கையில் ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே ஆராதனைக்கு போகிறோம்ப்பா, பிரசன்னத்தினால் என்னை நெருப்ப வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
போஷித்திரே தூதர்கள் மூலமாய் உந்தன் ஜனங்களை போஷித்திரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை போஷிக்கிறேன் உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை போஷிக்கிறேன் உமக்கு பானவர் யார் உமக்கு பானவர் யார் உமக்கு பானவர் யார் உமக்கு பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார் 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 வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பானவர் யார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பானவர் யார் ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದವರ ಕೈ ಬೇಡೋದೇ ಇಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಹಿಡಿದವರ ಉನ್ನತ ಸೇರಿಸಿದೆ ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದವರ ಕೈ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಹಿಡಿದವರ ಉನ್ನತ ಸೇರಿಸಿದೆ ಅಯ್ಯ ಸ್ತೋತ್ರ 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 ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸಿ ಹೊಸ ಕಾರ್ಯ ಮಾಡಿರುವೆ ಅಯ್ಯ ಸ್ತೋತ್ರ 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 ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸಿ ಹೊಸ ಕಾರ್ಯ ಮಾಡಿರುವೆ ದುಃಖದಲ್ಲಿದ್ದ ನನ್ನ ಆನಂದ ತೈಲ ಹಚ್ಚಿ ಕುಂದಿದ ಈ ಮನಸ್ಸಿಗೆ ಉಚ್ಚಾಹ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ ದುಃಖದಲ್ಲಿದ್ದ ನನ್ನ ಆನಂದ ತೈಲ ಹಚ್ಚಿ ಕುಂದಿದ ಈ ಮನಸ್ಸಿಗೆ ಉಚ್ಚಾಹ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ ಕ್ರಿಸ್ತನ ಮಹಿಮೆಯನ್ನು ವಸ್ತ್ರ ಓ ಕ್ರಿಸ್ತನ ಮಹಿಮೆಯನ್ನು ವಸ್ತ್ರವಾಗಿ ತರಿಸಿದೆ ಅಯ್ಯ ಸ್ತೋತ್ರ 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 ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸಿ ಹೊಸ ಕಾರ್ಯ ಮಾಡಿರುವೆ ಅಯ್ಯ ಸ್ತೋತ್ರ 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 ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸಿ ಹೊಸ ಕಾರ್ಯ ಮಾಡಿರುವೆ ಎಂತ ಕಣ್ಮಲೆಯಾದವರೇ என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே
மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனைப்பா. சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டுங்கப்பா, அப்பாவை நோக்கி கரங்களை தட்டுங்க. கைகளை தட்டி என் உயிருள்ள நாட்கள் உம்மையே புகழ்ந்து பாடுவேப்பா. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே அப்பா, அப்பா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, எல்லாம் துதிகன உமக்கே, ஆராதனை உமக்கே, ஜீசஸ் ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே. என் ஆராதனை எல்லாம் ನನ್ನ ಆರಾಧನೆ உமக்கே. ಆರಾಧನೆ இயேசுவே. ஆராதனை ಉಮಕ್ಕೆ தந்தையே. எல்லா ஆராதனை உமக்கே. இயேசு, உம்மை ஆராதிக்க வந்திருக்கேப்பா. உன் பிள்ளையப்பா, உன் பிள்ளையாய் நான் வந்திருக்கிறேன்ப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா. உன் செல்ல முகத்தை பார்க்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை நேசிக்கிற நேசரை உம்மை பார்க்க வந்திருக்கிறேன்ப்பா. தந்தே தேவா, தந்தே தேவா, நன் சர்வ நீனையா, ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ತಂದೆ ದೇವಾ, ತಂದೆ ದೇವಾ, ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ, ನೀನೆಂದರೆ ನನಗೆ ಸಾಕು.
ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವ ನೀನಯ್ಯ ನಿನ್ನನ್ನೇ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ವರ್ಣಿಸಲು ನನ್ನಿಂದಾಗಾದಯ್ಯ ನಿನ್ನ ಕಾರ್ಯ ವಿವರಿಸಲು ಈ ಬದುಕು ಸಾಲದಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ವರ್ಣಿಸಲು ನನ್ನಿಂದಾಗಾದಯ್ಯ ನಿನ್ನ ಕಾರ್ಯ ವಿವರಿಸಲು ಈ ಬದುಕು ಸಾಲದಯ್ಯ ತಂದೆ ದೇವಾ ಆನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಯ ನನಗೆ ಸುಖ ತಂದೆ ದೇವಾ ಆನಂದವೇ ನಿಮ್ಮಡಿಯ ನನಗೆ ಸುಖವು ನನ್ನ ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತನೇ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿ ಪರಿಮಳವೇ ಜೇನೆಕ್ಕಿಂತ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಮಯ್ಯ ನಾ ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತನೇ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿ ಪರಿಮಳವೇ ಸಿಹಿ ಜೇನೆಕ್ಕಿಂತ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಧುರಮಯ್ಯ ತಂದೆ ದೇವಾ ನಿಮ್ಮಡಿಯ ನನಗೆ ಸುಖವು ತಂದೆ ದೇವಾ ನಿಮ್ಮಡಿಯ ನನಗೆ ಸುಖವು ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವಂ ನೀವಯ್ಯ ನೀವುಂಟೆ ನಾಕು ಚಾಲು ತಂದೆ ದೇವಾ ನನ್ ಸರ್ವಂ ನೀವಯ್ಯ ನೀವುಂಟೆ నాకు చాలు నా ప్రియుడా నా ప్రాణమా నిన్నారాధించిడ నా జీవమా నా స్నేహమా నిన్నారాధించిడ నా ప్రియుడా నా ప్రాణమా నిన్నారాధించిడ నా జీవమా నా స్నేహమా నిన్నారాధించిడ తండ్రి దేవా ఆనందమే నిన్మడియు నాకు సుఖము తండ్రి దేవా నా ఆనందమే నీ బడిలో నాకు సుఖము அப்பா மடியில் படுக்க வேண்டும் ஆண்டவரே ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ படுத்துக்கொண்டு நீ கேட்கிறதெல்லாம் நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே ಮಲಗಿಕೊಂಡು ನಾವು ಕೇಳುವುದೆಲ್ಲ செல்ல பிள்ளைகளை பார்க்கும்போது என்னை பார்க்கிறீங்கப்பா ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಮುದ್ದು ಮಕ್ಕಳ ಹಾಗೆ ನೀನು ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ತೀವಿ ஓ நன்றி வேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே வேகமே
இயேசு நேசமேகம் என்று நித்தம் சொல்லணும், நேசமேகம் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமை மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமை மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணும். மேகமே மகிமை இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமை மேகமே போதுமே, எல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும். மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாரும். என் சபைக்குள்ள இறங்கி வருமப்பா, என் பிரச்சனைக்குள்ள இறங்கி வாருங்கப்பா, என் குடும்பத்துக்குள்ள இறங்கி வாங்கப்பா, என் தடைக்குள்ள இறங்கி வாங்கப்பா. நீ வந்த போதும் ஆண்டவரே, நீ வந்த போதும், உன் வல்லமை போதும் ஆண்டவரே. எல்லாம் நடக்குமே. உன் முன்னாடி யாரு நிக்க முடியும் ஆண்டவரே? உன் பிரசன்னத்துக்கு முன்னாடி யாரு நிக்க முடியும்? பாதாளத்துக்கும் பூலோகத்துக்கும் யாருக்கும் ஆண்டவரே அந்த பலன் இல்லாதவரே, உன் பிரசன்னத்துக்கு முன்னாடி நிக்க யாருக்குமே தைரியம் இல்லப்பா. எல்லா கால்கள் முடங்கும் ஆண்டவரே, எல்லா மலைகளும் உடைந்து போகும் ஆண்டவரே, எல்லா தடைகளும் மாறும் ஆண்டவரே, செங்கடலை பிரிந்து போனது தகப்பனே. உன் பிரசன்னத்தை முன்னாடி யாரும் நிக்க முடியாதப்பா. Sing, bro. Yes. We welcome you, Holy Spirit. Thank you. Come, Holy Spirit. மாறும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற இந்த நேரத்தில் நெருப்பும் ஆவியானவரே, வல்லமையால் வல்லமையாய் என்னை நிரப்பும் அப்பா. என் குடும்பத்தை ஆளுகை செய்ய உம்மை காத்திருக்கிறோம். உன் வல்லமை தேவை ஐயா, கிருபை வேணும் அப்பா. டேடி வாங்கப்பா, வாங்கப்பா. I love you, I love you Jesus, I love you Jesus. தண்ணீர் ஆலோசனை கர்த்தரே,
அப்படியே கண்களை மூடி உட்காருங்க, உட்காருங்க, கண்களை மூடி உட்காருங்க. அப்படி அவர் முகத்தை பாருங்க. என்னை நிரப்பும், வல்லமையால் என்னை நிரப்பும். குக்கொலி குக்கொலி, எல்லாரும் குக்கொலி. வாரும் தூய ஆவி, வா பிரசன்னத்தை பிரசன்னம் என்னோடு பேசுவதாகப்பா. வார்த்தை மூலமாய் என்னோடு பேசு, பேசு. நான் உண்மை கேட்க வந்திருக்கிறேனப்பா. என்னோடு பேசு தந்தை, தகப்பனே என்னோடு பேசு, பேசு, பேசும் ஐயா. வந்தாலே போதும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றிப்பா, என்னை நேர்ப்பதற்காக நன்றிப்பா, பிரசன்னத்துக்காக நன்றி. ஒருவேளை அந்த பிரசன்னத்தை ஃபீல் ஆகலன்னா கூட if you say Father I don't feel you, ದೇವರೇ ನನಗೆ ಯಾವ ಪ್ರಸನ್ನತೆ ಅನುಭವ ಇಲ್ಲ. I'm not feeling you Father. ನಾನು ಏನು ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇಲ್ಲ. Still the Bible says ಸತ್ಯವೇದೇನು ಹೇಳುತ್ತೆ? I abide with you. ನಾನು ನಿನ್ನನ್ನು நான் உன்னோடு இருக்கிறேன். ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ, நான் உன்னோடு இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ அதோடு ಇದ್ದೇನೆ. என் பேர் இம்மானுவேல். ಆತನ ಹೆಸರು ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬುದಾಗಿ. Amen. ಆಮೆನ್. Hallelujah. 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 Greetings in the name of the Lord Jesus Christ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆಗಳು. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு என்ன இந்த கம்யூனியன்